தன் சொந்த சங்கத்தையே திட்டி அமர்ந்திருக்குமே என் தம்பிக்கு. எப்படிடா இதெல்லாம்? நீ தான் அந்த சங்கத்தில் இப்போ தான் ஜெயிச்சிருக்கிறேன், வந்து அவங்களே திட்டிகிட்டு இருக்கிறேன். கேள்விப்பட்ட தப்பாக நினைக்க மாட்டாங்க. பேசும்போது முதல்ல நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றது தெளிவாக பண்ணிக்கணும். ஒரு அழகான படம். ஆதங்கத்தை நீங்கள் தான் ஆதங்கத்துக்காக தான் வருஷ கணக்கில் நீங்கள் பதிவாக போட்டு அடுத்தவங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தீங்களே. அது பத்தாதுன்னு ஏதோ எலெக்ஷன் முடிஞ்சது. இப்போ ஏன் வரலன்னு நீ நிர்வாகத்தில் இருக்கும்போது உன்னுடைய நிர்வாகிகள்கிட்ட உட்காந்து நீ அங்கே கேட்கணும். இவங்கக்கிட்ட கேட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்கள், ஏங்க வரல அப்படின்னு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது அதுக்குண்டான இடம் இல்லை ராஜா. நான் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட் டைம் இந்த நிர்வாகத்துக்குள்ளே வந்திருக்க, அந்த ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டேன். பட் இங்கே பேசக்கூடாது, நீங்கள் அங்கே கேட்கணும். நான் மட்டும் தனியாக போகிறேன், என் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்களை வரக்கூடாது, நான் அங்கே கேட்கணும். இங்கே ஒரு அழகான ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது திசை மாற்றி எவ்வளவு சிரமத்துக்கு நடுவில் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற ஒரு லதா மேடம் ஒரு அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதை பார்த்து எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் அழகாக பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய இயக்கம் நன்றாக இருந்தது. அதை எடுத்துக்கிட்ட அந்த கொரில்லா ஆகட்டும், அந்த சொன்ன அத்தனை மிருகங்களும் ஒரிஜினலாக அதை ரொம்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஹீரோயின் வரலன்றது திட்ட வேண்டியதில்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது அந்த பிள்ளை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பொண்ணுடைய முகமும் இந்த காம்பினேஷன், இந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தது, ஹீரோவுக்கும் அந்த ஹீரோயினுக்கும். அது என்னம்மா அழகாக நடிச்சிருக்கு, என்ன டான்ஸ் பண்ணி, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அது ஹீரோயின் வரல, ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போகட்டும், அவ்வளோதான். ஜெயிச்சா நம்ம படத்துக்கு ப்ளஸ், அவ்வளோதான். அதனால் நம்ம படத்துக்கு நடித்த பொண்ணையே நம்ம ஒரு மேடையில் அது ஏன் திட்டிகிட்டு இருப்பானே, அது வரும். இந்த படம் ஓடிச்சுன்னா வரும், இப்போ உங்கள் வீடு தேடி வரும். அதுதானே உண்மை. ஆக முதல்ல வாழ்த்தி பழகுங்க. ஸோ இவங்க இவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் சொன்னாங்க, இந்த மாதிரி மகளிர் தினம், ஒவ்வொரு நாளும் மகளிர் தினம் தான். டெய்லி காலையில் இருந்துச்சுன்னே எங்கள் அம்மா தான் காப்பி கொடுக்குறாங்க, என் ஒய்ஃபு தான் டிஃபன் போடுறாங்க. அவங்கள விட்டு எங்கே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தினம் இருக்கா? ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழர்களுக்கு மகளிர் தினம் தான். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. ஸோ இவருக்கு பிறந்த மகளிர் 3 பேர் சேர்ந்து அம்மாவை என்கரேஜ் பண்ணி கொண்டாந்துருக்குது மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஐ ரியலி அப்ரிஷியேட். சினிமாவை நான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்களுக்கு பிடிச்ச அவங்க பேர பசங்களுக்கு கொடுக்குற அந்த கதையை நான் ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக எடுத்து இத்தனை ஆர்டிஸ்ட், இதில் சந்தோஷ் பிரதாப்னுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு. அந்த மாதிரி ஒரு பேஷனோட ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு அதில் ஹீரோவாக அவரே கொரியோகிராஃபி பண்ணுறதும் ஆக்ஷன் பண்ணுறதும் சரி. படத்தில் பல விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அனிமேஷன்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. ஒரு டைகர் பார்த்தீங்க, ஒரு இதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள். பல விஷயங்கள் இந்த படத்தில் அனிமேஷன் ஒரு என்ன சொல்கிறது, மனித குரங்காக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. செலவு நிறைய பண்ணியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய சப்போர்ட் கண்ணன் சார், ஆர் கண்ணன் அவங்க ஹெல்ப் கேட்டிருக்காங்க. சரிம்மா நான் கூடவே இருக்கேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், கூட இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணன் அவர்கள் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் எடுக்கிற ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குமோ அதெல்லாம் ஸ்மூத்தாக சால்வ் பண்ணி நம்ம ஆர் கண்ணன் சார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த என்டையர் டீம், அதில் பார்த்தீங்கன்னா ஜெகன் ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர் மாதிரி கூட இருந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி எக்கச்சக்கமான பல விஷயங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஹோல் டீமும் ரொம்ப அழகாக இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. நான் படம் பார்த்தேன், ஒரு புதுமையான ஒரு முயற்சி. அதை விட முக்கியமாக இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி படங்களை நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம். ஆனால் அவங்க ஃபேண்டஸியாக உருவாக்கின ஒரு கதையை சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த படத்தை நம்மளுக்கு கொண்டு வராங்க. இந்த டைமில் உதயகுமார் சார் ரொம்ப ராஜாவை கடிச்சிட்டாரு. என்னென்னா ராஜா ஒரு என்ன சொல்கிறது, பெர்சிஸ்டண்ட்டான ஒரு கம்யூனிகேட்டர். எங்கள் ப்ரொடியூசர்ஸ் குரூப்பில் பெர்சிஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே இருப்பார், இது மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும்னு. அதுவே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. சரி ராஜா இவ்வளோ சொல்கிறாருல, ஜெயிச்சு வரட்டும்னு சொல்லிட்டு அவர் ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஜெயிச்சு இன்னைக்கு ஈசி மெம்பராக அவர் வந்திருக்காரு. அந்த ஈசி மெம்பரை வந்த உடனே அவருக்கு ஆர்வம், பயங்கர ஆர்வம், நிறைய சேஞ்ச் வரணும், இந்த இண்டஸ்ட்ரியில் மாற்றம் வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தடதடான்னு பேசுகிறாரு. இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக அவரை சமாதானமாக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நிலவரம் புரிய வரும். இந்த நிலவரம் என்ன மாதிரி, இந்த சினிமா எப்படி இருக்கும், இந்த சினிமாவில் அவ்வளோ ஈஸியாக சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர முடியாது, எல்லோருமே டைம் எடுத்து தான் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா சினிமா என்பது ஒரு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ராஜா. ஒரு ப்ரொடியூசருக்கும் அவருக்கு உரிமை இருக்குது. அவங்க பணம் போட்டு எடுத்திருக்காங்க,
ஒரு டெமோக்ராட்டிக் உரிமைன்னு சொல்லுவாங்க. அது என் படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறது என் டிசிஷன், நீங்கள் யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. அப்படிதான் ஒரு தயாரிப்பாளர் சொல்லுவார். இன்னைக்கு 9 திரைப்படங்கள், புதிய திரைப்படங்கள் வெளியாகி இருக்கு. இந்த 9 திரைப்படங்கள் தயாரிப்பாளர்கிட்ட போயிட்டு நீங்கள் அடுத்த வாரம் போஸ்ட்போன் பண்ணுங்கன்னா நீங்கள் யார் சொல்கிறது தான் கேட்பாங்க. நீங்கள் யார் எங்களுக்கு சொல்ல முடியும்? இது எங்கள் படம், நான் சுதந்திரம் இருக்குது, எனக்கு ஒரு வியாபாரம் பண்ணுற சுதந்திரம் எனக்கு இருக்குது, நீங்கள் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது மிகப்பெரிய பிரச்சனை, இந்த ரிலீஸ் ரெகுலேஷன்லாம் பண்ணி ஒரு பெரிய தோல்வி அடைஞ்சது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நம்ம வந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரும்போது பெரிய பெரிய தயாரிப்பாளர்களுக்கு அது எதிர்ப்பாக இருந்து அதை தோல்வி அடை வச்சாங்க. அவங்க ரிலீஸ் டேட் போட்டு வந்துட்டே இருந்தாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. இதை ஃபாலோ பண்ண சின்ன தயாரிப்பாளர்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க ரிலீஸ் ரெகுலேஷனில். ரிலீஸ் ரெகுலேஷனை பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் தூக்கி போட்டு மெரிச்சு, எங்கள் தேதி இந்த தேதி நாங்கள் மாற்றி வருவோம், நீ யார் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் சுய கட்டுப்பாடு தான் ஒரு இண்டஸ்ட்ரியை மாற்றும். சுய கட்டுப்பாடு அப்படின்றது தயாரிப்பாளர்களும் எல்லோருமே, இதில் இருக்கிற எல்லோருமே. இன்னைக்கு 9 திரைப்படம் வந்திருக்குன்னா அந்த தயாரிப்பாளர் தான் சுய கட்டுப்பாடோடு வரணும். இப்போ எல்லாருமே ஆடியன்ஸே கவனிக்க மாட்டாங்க. எக்ஸாம் சீசன் போயிட்டு இருக்கு, அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம 9 திரைப்படம் வருது, யார் இதை கவனிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஓகே நம்ம அனௌன்ஸ் பண்ணோம், ஓகே இன்னும் 4 பேர் போட்டாங்க, பரவாயில்ல இன்னொரு வாரம் வருவோம் அப்படின்ற ஒரு சுய கட்டுப்பாடோட சுய டிசிப்ளினோட நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டா ஓகே, ஓரளவு அட்டென்ஷன் கிடைக்கும். தமிழ் சினிமா மோசமான நிலைமையெல்லாம் இல்லை, நல்ல நிலைமையில் இருக்குது. ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன், ஊடக நம்மளோட பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு மாதமும் 1-2 வெற்றி படங்கள் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் சும்மா சமீபத்தை உதாரணத்தை ஆரம்பிச்சிங்கன்னா ஆண் பாவம் பொல்லாதது ஆரம்பிச்சு நவம்பர் மாதத்தில், டிசம்பர் மாதத்தில் சிறை, அது பிறகு ஜனவரியில் ட்ரிபிள் டி, அது பிறகு பிப்ரவரியில் வித்லவ், அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் தாய்க்கிழவி அப்படின்னு மாதம் பல வெற்றி படங்கள் வந்துட்டே இருக்கு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு யூத்ன்ற படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, அப்படியே வரிசையாக படங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏப்ரலில் நிறைய படங்கள் வருது. ஒவ்வொரு மாதமும் 1-2 படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு. வெற்றினா சாதாரண வெற்றி இல்லை. அவங்க 5 கோடியில் செலவு பண்ணாங்கன்னா 20 கோடி சம்பாதிக்கிறாங்க. அவங்களும் நம்மள மாதிரி தயாரிப்பாளர் தான். இந்த ஊடகங்கள் அவங்களே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. படம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்திருக்குமா? அது நான் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை எடுத்துட்டோம்னா இந்த ஊடகங்கள் அவங்க எல்லாருமே ஊடக நண்பர்கள்லாம் கொண்டாடிட்டாங்கன்னா படம் வெற்றி. அதில் வந்து யாருமே நம்மளை தடுக்க முடியாது. வழக்கமாக நம்ம வீட்டில் நம்ம எல்லார் வீட்லேயும் பசங்க இருக்காங்க, நம்ம எல்லார் வீட்லேயும் பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிங்கெல்லாம் வந்து ஜென்ரலாக பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே இப்போ இருக்க பாட்டிங்களும் சரி, பாட்டிங்கெல்லாம் வந்து பேர பசங்களுக்கு கதை சொல்லுவாங்க. இதுதான் வழக்கமாக இருந்தது. ஓகே, எல்லாரும் கதை சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்தால் என்ன டைம்லாம் போய் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் லதா மேம் வீட்லேயும் அவங்க தன் பேர பசங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க. வாரம் டெய்லி கதை சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு 2 சம்மர் லீவுக்கு முன்னால் சரி இந்த மாதிரி கதை படமாக பார்க்க போகலான்னு போய் பார்த்தா அப்போ தான் தேட்டர் ஃபுல்லாக தேடுறாங்க. அந்த மாதிரி படமே இல்லை. தலையை வெட்டுறது, மாங்கல்யத்தை அறுக்கிறது, குத்துறது, ஏமாத்து, இந்த மாதிரி தான் கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, இந்த மாதிரி கதை இல்லவே இல்லைன்னு. வழக்கமாக நம்ம வீட்டு பாட்டிக்கு சினிமாவுக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி பக்த துருவமா பாருகண்டையா நான் படம்லாம் கூட்டின்னு போயிருப்பாங்க. ஆனால் என்றைக்குன்னா எங்கள் பாட்டி எனக்காக ஒரு படம் என்ன தலையிலேயே அடிச்சிருக்கும். ஆனால் இந்த பாட்டி நம்ம பேர பசங்களுக்காக கதை மட்டும் இல்லாமல் எப்படி படம் வேணுமோ ஒரு படமாகவே எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் குவிண்டன் டாரன்டினோ ஃபிலிம் மேக்கர் சொல்கிற முதல் அட்வைஸ் என்னன்னா, டூ த மூவிஸ் தட் யூ வாண்ட் டு see. இட்ஸ் எக்ஸலன்ட் திங். அவர் அப்படி தான் படம் எடுத்தார். he says that every aspiring filmmaker says நீ என்ன மாதிரி படங்கள் பார்க்க விரும்புறியோ அந்த மாதிரி படம் எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் லதா மேடம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்காகவே வந்து இட்ஸ் அளப்பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க, இப்போ லதா மேம் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஷாப்பிங் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கனவுக்கு போய் பேர பசங்க ஷாப்பிங் கூட்டு போகணுன்றாங்க, காசு கொடுங்க அப்படின்னா இவனுங்க ஏற்கனவே வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க, காசே தர மாட்டாங்க. ஆனால் அவர் கணவர் ஓட்டு காசு கொடுத்து போய் படம் எடுமான்னு இருக்காரு. இவங்க இந்த படத்தில் பண்ண காசை 30% மியூச்சுவல் ஃபண்டில், 20% கோல்டில், 30% சில்வரில், மீதி ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தா 100% இதை விட பெரிய லாபம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இந்த படத்தில் வந்து ஒரு ஆழமான அன்பு, மிகுதியான ஆர்வம் இதெல்லாம் கலந்துருக்கு. அண்ட் இட் ஷோஸ் ஆன் த ஸ்க்ரீன்.